பிரஜஸ்வல் பிரியமான இறை உறவுகளே, தந்தை மகன் தூய ஆவியினுடைய அருளோடும் ஆசீரோடும் நிலை பெற்று வாழ ஆண்டவர் உங்களோடு துணை இருப்பாராக. இன்றைய இந்த நாளிலே அன்னையாம் திருச்சபையானவர் தூய ஜோவானுடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. யார் இந்த தூய ஜோவான் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, தூய ஜோவான் ஆண்டவருடைய திருத்தூதர், இயேசுவால் மிகவும் மிகவும் அன்பு செய்யப்பட்ட தூயவராக இருக்கின்றார். தூய ஜோவான் மூலமாக நாங்கள் ஆண்டவரிடம் செல்லுகின்ற பொழுது வரங்களை அருளை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஆயத்தமாகின்றோம். ஏனென்று சொல்லி சொன்னால், தூய ஜோவான் இயேசுவோடு வாழ்ந்தவர், இயேசுவை பற்றி நன்கு அறிந்து கொண்டவர், இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்தவர். எத்தனை முறை இயேசுடைய கைகளை பிடித்து நடந்திருப்பார், எத்தனை முறை இயேசுடைய ஆலோசனைகளுக்கும் அவர் சொன்னவற்றிற்கும் செவி கொடுத்திருப்பார், எத்தனை முறை இயேசுடைய வழியை பின்பற்றி இருப்பார். இயேசு எங்கெங்கெல்லாம் சென்றாரோ அங்கெங்கெல்லாம் அவரோடு சென்றிருப்பார். ஆண்டவர் செய்த புதுமைகளையும் வல்ல செயல்களையும் அரும் செயல்களையும் கண்ணால் கண்டிருக்கிறார். இயேசுடைய வாழ்க்கைக்கு சாட்சியாக வாழ்ந்திருக்கின்றார். அவருடைய பாதையிலே பயணிக்க அழைக்கப்பட்ட நானும் நீங்களும் வரப்பிரசாதம் பெற்றவர்கள். ஏனென்றால் வாழ்வை நான் கண்டேன் என்று சாட்சியம் பகர்கின்றார். வாழ்வு உயிர் தரும் உணவாகிய கிறிஸ்து எங்களுக்கு வாழ்வாக இருக்கின்றார். அந்த வாழ்வு இன்று மண்ணிலே பிறந்திருக்கிறது. மண்ணிலே பிறந்த அந்த வாழ்வாகிய கிறிஸ்துவனுடைய பிறப்புகளால் நாட்களில் தான் நாங்கள் இன்று மகிழ்ச்சியோடு நாங்கள் புதுகலித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்று தூய ஜோவான் அனுபவித்த அதே கிறிஸ்து, ஜோவான் கண்ட அதே கிறிஸ்து, ஜோவான் கைகளை பிடித்து சென்ற அதே கிறிஸ்து வாழ்வை கண்டோம் என்று சாட்சியம் பகர்கின்றார். அந்த வாழ்வுதான் இன்று மண்ணிலே வந்து பிறந்திருக்கிறது. தூய ஜோவான் கிறிஸ்துவனுடைய வழியை பின்பற்றி கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்ந்தவர். ஆகவேதான் நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்து பிறப்பு காலங்களிலே கிறிஸ்து கொண்டு வந்திருக்கக்கூடிய அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் ஒற்றுமையோடும் நாங்கள் ஒருவர் ஒருவரோடு பரஸ்பர உறவை ஏற்படுத்தி வாழ்வோம். அந்த வாழ்வும் அந்த உறவும் இறை வாழ்வாகவும் இறை உறவாகவும் எங்களுக்குள் மலர்ச்சி அடைய வேண்டும். ஆகவே தூய ஜோவான் மூலமாக ஆண்டவரிடம் செல்லுவோம், பாலக இயேசுவிடம் செல்லுவோம். அவரிடம் இருந்து அரும்பலங்களை பெற்று இறைவனுக்கு ஏற்ற உகந்த பாலக இயேசு விரும்புகின்ற நல்ல உள்ளங்களாக எங்களை நாங்கள் மாற்றி வாழ்வோம். அன்னைமரி மூலமாக நல்லதொரு உருமாற்றத்தோடு தூய ஜோவானுடைய சாட்சிய வாழ்வோடு நாங்களும் கிறிஸ்துவுக்கு சாட்சி பகர்வோம் என்ற உறுதிப்பாட்டோடு அன்னைமரி மூலமாக பாலக இயேசுவிடம் செல்வோம். உங்கள் அனைவருக்கும் தூய ஜோவானுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.